எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சோமார் கிழம சந்தை பார்க்க போறோங்க. சோமார் கிழமைனா பல பேத்துக்கு என்னன்னு தெரியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது திங்கட்கிழமைய தான் கிராமத்து சைடு சோமார் கிழமைம்பாங்க. இங்க எங்க அந்தியூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே திங்கட்கிழமை சந்தை இருக்குங்க. வாரத்துல 1 நாளு. அதுக்குன்னு தனி இடம் இருக்குங்க. அங்க பார்த்தீங்கன்னா, எல்லா காய்கறி, எல்லா பருப்பு வித்தியாசமா வச்சிருப்பாங்க. வித்தியாசம்னா எப்படின்னா, கூறு கட்டி வச்சிருப்பாங்க. தனியா கடையில கிலோ கணக்குல வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற மாரி வாங்கிக்கலாங்க. விலையும் கம்மியா இருக்குங்க பாருங்க. எல்லா பலகாரம் இருக்குது. காய்கறிங்க கூர்ல வச்சிருக்கிறாங்க. பருப்பு, எண்ணெய் எல்லாமே இருக்குங்க. எல்லா காய்கறியும் இருக்கும். இங்க வந்து விவசாயிகளும் கொண்டு வந்து காலையில நேரம் டைரக்ட்டா இவங்களுக்கு வியாபாரிகளுக்கு குடுத்துட்டு போவாங்க. அப்புறம் அவங்களும் கொண்டு வருவாங்க. நம்ம காய் பார்த்து பொறுக்கி வாங்கிக்கலாங்க வேணுங்கிற மாரி. காலையில நேரம் போனீங்கன்னா பயங்கர கூட்டமா இருக்கும். பூவு, பூண்டு, அரிசி எல்லாமே இருக்குங்க. புதினா, கீரை, தக்காளி நீங்க கடையில போய் எடுக்கிறத விட, அங்க ஒரு ரூ. 5 கம்மியா இருக்கும் பாருங்களேன் வெல. உங்க ஊர்லலாம் ஏதாச்சும் சந்தை இருக்குங்களா? வெங்காயமெல்லாம் பார்த்து நாம் பொறுக்கி எடுத்துக்கலாம். கருவாடு பாருங்க. எல்லா விதமான கருவாடும் இருக்குது. பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம், பலாப்பழம் எல்லாமே வச்சிருப்பாங்க. துணியிலேருந்து எல்லாமே இருக்கும் பாருங்க சந்தையில. கத்தி, இதெல்லாம் கூறுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கூறு இல்லாத அப்படியே மொத்தமா வச்சிருப்பாங்க. நம்ம வேணுங்கிற எடைக்கு போட்டு தருவாங்க. இங்கேல்லாம் பாருங்க மொத்தமா தான் வச்சிருக்கிறாங்க. நம்ம வேணுங்கிறத கிலோ கணக்குல வாங்கிக்கலாம். எங்க ஆளு ஃபர்ஸ்ட்டு இப்ப தான் சந்தைக்கு போயிருக்காருங்க. நான் தான் வாங்குவேன்ட்டு பைய தூக்கிட்டு கடைய சுத்திட்டு இருக்காரு வரத்துக்குங்களேன். அப்ப